myself wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O. Dragon Strike! Hook! Shadow ஜாக்கிரதை. மறுபடியும் கோல். இந்த ஷாட்ல எந்த விதமான ட்ரிக்ஸும் இல்ல. ஸ்ட்ரைட்டான ஒரு ஷாட் நேரா கோல் போஸ்ட்குள்ள போயிடுச்சு. இப்ப சொல்லுங்கப்பா, நான் ஏன் மித்தோட கண்ட்ரோலரா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க? உனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதுதான் என்னுடைய முடிவு. ஹே ஐசாக், இனிமே அதை பத்தி கவலைப்படாத. நம்ம விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. ஐசாக், நம்ம இப்ப விளையாடின வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்கோம். கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதுனால நம்ம பின்தங்கி போக மாட்டோம். கவலைப்படாத, புரிஞ்சுக்கோ. ஷான் சொல்றது சரிதான். ஐசாக், கான்ஃபிடன்ஸ் இல்லாம நம்மளால எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹே, யாரும் நிறுத்தாதீங்க, எல்லாரும் சேர்ந்து cheer up பண்ணுங்க. Let's go barefoot, let's go barefoot, let's go barefoot, let's go. கூடிய சீக்கிரம் டைரன் ரொம்ப வருத்தப்பட போறான் பாரு. டைரன், அவன் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றான்? இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரைட் ஷாட் அடிக்க முடியும்னு என்னால நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. நாம ஒரு சேஃபான லெவலுக்கு போய் ஆகணும். சேட்டலைட் டார்க்னஸ் பிளாக் பண்ணு. நியூக்ளியஸ் நீ கிராக்கரை பிளாக் பண்ணு. பால் யாருக்கும் விட்டு கொடுக்காத. அப்போ செகண்ட் ஹாஃப் பிளான் என்ன ஐசாக்? அத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். அடுத்த 15 நிமிஷத்துக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்டா விளையாடணும். இந்த தடவை நம்ம சைடுல இருந்து எந்த தப்பும் நடக்க கூடாது. நான் பின் வாங்கிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிரமாதம். டீம் பேர்ஃபுட்டா அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சரியா சொன்ன. கிராவிட்டி ட்ரிபிள். சாட்டலைட் இப்ப மின்னல் வேகத்துல செயல்படுறான். என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுடைய இது என்ன மாதிரியான மூவ் ஆகிருக்கும்? அவங்களுடைய மூவ்மெண்ட் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாட்டலைட் திடீர்னு பேக் பாஸ் பண்ணிட்டான். இப்ப சாட்டலைட் தான் இன்சார்ஜா இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். நேம் ஆஃப் டெவில்ஸ் அவங்களுக்கு இது பெரிய போராட்டமா இருக்க போகுது. பதிலுக்கு அவங்க எப்படி அட்டாக் பண்ண போறாங்க? விடாத, அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இரு. டைட்டன், உன்னோட ஃபுல் எனர்ஜியை இந்த இடத்துல இப்பவே யூஸ் பண்ணு. உன்னோட மேக்னெட்டிக் கோர் மெமரி பவரை யூஸ் பண்ணு. பேக்ஃபுட் டீம் ரொம்ப வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. டெவில் டீம் சாட்டலைட் டீம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கோல் போடுவாங்க. அதுக்கு அப்புறமா அவங்கள ரொம்ப க்ளோஸா விளையாட விட்டோம்னா நமக்கு தான் டேஞ்சர். இப்ப வேற வழியே இல்ல. மேத், களம் இறங்கு. டைட்டன் எக்ஸ்டர்மினேட் பண்ணு. சரி. எஸ்.
அவங்க ரொம்ப வேகமா கோல் ஏரியாக்குள்ள போறாங்க. டெவில்ஸ்ங்கற பேருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்பாடு அப்படிதான். பால் நம்ம சைடுக்கு கொண்டு வரணும். அது உடனே செஞ்சா ஆபத்தாயிடும். ஓகே மேத், அட்டாக் பண்ணு. நம்ம அட்டாக் பண்ணலனா கூட அந்த பால் அந்த ஏரியால இருந்து வெளியே கொண்டு போகணும். விக்கெட் இருந்து பால் அவன் தட்டிட்டு போயிட்டான். ரொம்ப அற்புதமான மூவ்மெண்ட் அது. இது எப்படி நடந்துச்சு? டைட்டன் வேகமா போ, அவங்க கிட்ட இருந்து பால பறி. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் ஷாட் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு. வாவ், இதே டெக்னிக்கை தான் டீம் மிரருக்கு எதிரா யூஸ் பண்ணாங்க. மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. பிரமாதம். எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் சில சமயம் அவங்க போட்ட கணக்கு தப்பாயிடும். மறுபடியும் அவங்க ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. டபுள் டீம் கோல் போடணும்னு முடிவுல இருக்காங்க. கம் ஆன் டைட்டன், பிளாக் பண்ணு. இதுக்கு மேல அவங்களை விட்டு வைக்க கூடாது. பேந்தர் டர்ன். Panther strike. வாவ், ரொம்ப பிரமாதமான ஒரு ஷாட் கொடுத்திருக்காங்க. எதிர் டீம் ஒரே நிமிஷத்துல திணற அடிச்சிட்டாங்க. கோல் 3-0. டபுள்ஸ் டீம் ரொம்ப அற்புதமா செயல்படுறாங்க. டைம் போய்கிட்டு இருக்கு. கிளைமாக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். டீம் பேர்ஃபுட்டுக்கு இது பின்னடைவு கிடையாது. இனிமே தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஒரே ஷாட்ல மித்த தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே அற்புதமா இந்த கோல் அவங்க அடிச்சிருக்காங்க. இப்ப கூட என்னால இந்த கோலை எப்படி அடிச்சாங்கன்னு நம்பவே முடியல. ஆமா, டைரன் அப்படிதான். அவன் ஒரு கில்லாடி. இப்ப நம்ம என்ன பண்றது ஐசக்? 3 கோல்ஸ் நம்ம எடுக்கணும். உடனடியே இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாரும் ஓவரா பிரஷர் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம டிஃபென்ஸ் பண்ணலாம். சரியா? அதான் சரி. தைரியமா விளையாடணும், பின் வாங்க கூடாது. டைரனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இப்போ ஐசக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதோட ரீப்ளே இப்ப பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஷாட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏதாவது செஞ்சு பால் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். சேட்டலைட் ஃப்ரண்ட் ஃபீல்டுக்கு அனுப்பி அவனை பிளாக் பண்ண சொல்லு. ஆனா என்ன, இப்ப நமக்கு வேற சாய்ஸே இல்ல. அடுத்த 2 நிமிஷத்துல நம்ம அட்டாக்க செஞ்சே ஆகணும். ரிஸ்க் எடு. எனக்கு தெரியும். சேட்டலைட் டீம் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. நேம் ஆஃப் டெவில்ஸ் டீம் அதுக்கு எப்படி முறியடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஏய் சேட்டலைட், ஏதாவது பண்ணு. அவங்கள விட கூடாது. நம்ம ஸ்லோ டவுன் பண்ணோம். இப்ப நம்ம ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். அட்டாக் பண்ணி இப்பவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோவா விளையாடுறதை நிறுத்தணும். சேட்டலைட் டார்க்னஸ்க்கு எதிராக கள இறங்குறான். இது டீம் பேக்ஃபுட்டோட ஒரு புது டெக்னிக்னு தோணுது. Powerful dribbling tackle. அடடா, சேட்டலைட். பிரமாதம். நைஸ் ஜாப். தேங்க் யூ வெரி மச் டைரன். அட்டாக் ரொம்ப சீக்கிரட்டா செஞ்சிருக்காங்க. ரெஃப்ரி இதோ வந்துட்டாரு. சேட்டலைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா பெனால்டி ஏரியாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டுக்கு பலமா அடிபட்டுருச்சு போல இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் எப்படி ரெஃபரியை தாண்டி நடந்துச்சு? நான் களத்துல இறங்கி ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். நீ இப்ப எங்க போற? நான் ஐசக் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹே ஐசக், உன்னால இந்த ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனோட ரைட் லெக்ல அடிபட்டிருக்கு. டைம்க்குள்ள இதை சரி பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படின்னா நாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. சேட்டலைட்டோட ட்ரிபிளிங் இல்லாம மேக்னெட்டிக் கோர் மெமரியை எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்றது கேளுங்க. ஸ்விஃப்ட் வச்சு ட்ரிபிளிங் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி அங்கிள் போர்டோட கணக்கு ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொல்ற ஷான்?
அவர் சொன்ன அந்த தியரி எதை பத்தின உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தொடர்ந்து அவர் இன்டர்கட் மூவ்ஸையும் சிக்னேச்சர் மூவ்ஸையும் பண்ண சொன்னாரு. அப்ப மேக்னெட்டிக் கோர் மெமரி ஓவர்லோட் ஆகும்னு சொன்னாரு. செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட பிசிக்கல் பவர் குறைஞ்சிரும்னு சொல்லியிருந்தாருல்ல. அதுவே பாக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளானா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப ரீசனபிளாவும் இருக்கு. அங்க கொஞ்சம் பாரு, அவங்களோட பிளேயர்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் சோர்ந்து போகவே இல்ல. அவங்க ஃபுல்லா சுறுசுறுப்பா தான் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம க்ளோஸா அவங்கள வாட்ச் பண்ணணும். செகண்ட் ஹாஃப்ல வேகமா செயல்பட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலனா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் டெமி. என்னமோ போ. செகண்ட் ஹாஃப் போட்டு விட்டுட்டனா நாம எப்படி கோல் அடிக்கிறது? அப்ப நம்ம வேற ஏதாவது பண்ணியே ஆகணும். 3 கோல் அடிச்சாகணும். ஆனா நாம 4 கோல் அடிப்போம். என்ன நீ இப்ப என்ன சொன்ன? எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருந்தா மூளைக்கு எப்படி வேலை செய்யும்? நீ இப்ப என்ன நினைக்கிற? கமான் ஐசாக், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பொறுமையா இருக்க விரும்பல. இந்த முறை தோக்கவும் விரும்பல. இந்த முறை இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சே ஆகணும். என் திறமைய நான் என் அப்பாவுக்கு காட்டியே ஆகணும். ஆனா அதை காட்டுறதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. நீ தோக்க விரும்பலையா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அமைதியா இருந்தா நீ நினைச்சதை சாதிக்க முடியும். அதுதான் உண்மை ஐசக். நீ ரொம்ப பிரஷரோட இருந்தனா மூளை வேலை செய்யாது. உன்னால யோசிக்க முடியலனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அந்த ஆட்டிட்யூட மாத்து. நீ கேட்க மாட்டல. சும்மா விட கூடாது. ஐசாக், ஐசக், என்ன ஐசக், ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க என்னப்பா இங்க? ஐசக், நீ ரொம்ப திறமையானவன். இவ்வளவு நேரம் நீ ரொம்ப சூப்பரா விளையாடுன உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா, நாங்க 3 கோலை இழந்துட்டோம்ப்பா. எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க? நான் சொல்றது கேளு. ஸ்கோர்ன்றதெல்லாம் கடைசியா பாக்குற விஷயம். நான் பேக் ஃபுட் டீமுக்காக ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன். டெவில் டீமால அதை எதிர்கொள்ளவே முடியாது. நிஜமாவா? அது என்னது? அலைவ். அலைவா? என்ன சொல்றீங்க? ஜிஜிஓ ஃபுட்பால்ஸ்ன்றது ரோபோட்டை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு. பல வகையில நாம அவங்கள ப்ரோக்ராம் பண்ணிருப்போம். அவங்க ஏறத்தாழ கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம் மாதிரி தான். எல்லா ஃபுட்பாலர்ஸ்க்கும் ஒரு லீடர்ஷிப் கோர் மெமரி இருக்கும். ஆனா பேர்ஃபுட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவங்களுடைய திறமைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஜிஜிஓ ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே பேர்ஃபுட்டுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சாகணும்னு சொல்றாங்க. அப்பா, நல்ல விளையாடு. இது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஒரு சயின்டிஸ்ட். இது வரைக்கும் நான் நம்பினதுக்கு எல்லாமே ஒரு மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். இப்பதான் நான் ஹார்ட் பீட்டை உணர்றேன். ரியல் எமோஷன்ஸ். இந்த ரோபோட்ஸை வச்சு நீ ரொம்ப அற்புதமான விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க. தேங்க் யூ ஆண்டி. ஒரு வெல்கம். டாக்டர் கோல்மன், ஜிஜிஓ ஃபுட்பாலோட கிரியேஷன் எனக்கு புரியாத புதிராவே இருக்கு. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம அவங்களை அட்டாக் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரி ஓவர்லோட் ஆகிடுன்னு சொல்றது உண்மையா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னது வாய்ப்பே இல்லையா? ஓவர்லோடான மேக்னெட்டிக் கோர் மெமரி ஒவ்வொரு ஃபுட்பாலர்ஸோட எனர்ஜியை அதிகப்படுத்தும். ஃபுட்பாலர்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ண விடவே கூடாது. அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். நான் கவனிச்ச ஒரு விஷயம், மேக்னெட்டிக் கோர் மெமரி அதோட பவரால தான் அவங்க அடிக்கடி சிக்னேச்சர் மூவ்ஸை யூஸ் பண்றாங்க. ஃபுல் மேட்ச்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லிமிட்டை தாண்டி செஞ்சிருக்காங்க. என்ன லிமிட்ஸ் தாண்டியா? சோ எவ்ரிடே எக்ஸசைஸ் லெவல மேக்ஸிமம் மாத்தணும்னு சொல்றீங்களா? அது சாத்தியமா? சரியா சொன்ன. டெய்லி மேக்ஸிமம் லெவலுக்கு போனா அது பிளேயர்ஸ்க்கு கஷ்டமா இருக்காதா? ஒரு நிமிஷம் guys. அதனாலதான் டெவில்ஸ் டீம் அவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க போல இருக்கு. ஒருவேளை அவங்க டெவில் ட்ரைனிங் கொடுத்திருக்கலாம். அதுக்காக அவங்கள டெவில்னு சொல்ல முடியாதுல்ல? இல்ல கேரல், கண்டிப்பா அவங்க அப்படிதான். டீம் மேட் ஆஃப் டெவில்ஸ். அவங்கள பாரு, கண்ட்ரோலர்ஸ்ல இருந்து பிளேயர்ஸ் வரைக்கும் பாரு. மேட்ச் விளையாடுறது நினைச்சு டென்ஷனாவே இல்ல. டைரனோட டெக்னிக்கலும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அவன் பிளான் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கான். வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. அவன் டீம் பேர்ஃபுட்டை திணறடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இதே பேர்ஃபுட் டீம் தான் நேம் ஆஃப் டெவில்ஸை தோக்கடிக்க போகுது. அதுதான் அவங்களுக்கு நமக்குமான வித்தியாசம். என்ன சொல்றீங்கப்பா? பதுங்கி பாயணும். ஜிஜிஓ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை வேர்வை மாதிரி சிந்தி தான் விளையாடணும். விட்டு கொடுக்க கூடாது. தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஐசக், நான் சொல்றத நம்ப. செகண்ட் எண்ட் ஆஃப் இப்போ உங்க கையில தான் இருக்கு. நீங்க நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. ஓகே गाइस, அவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஹாப்பி ஃபுட்பால்.
ஹாப்பி ஃபுட்பால மறுபடியுமா? நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம்ல. நம்ம 3 கோல்ஸ் இழந்திருக்கோம். அது அவ்வளவு சிம்பிள் இல்ல. இப்பதான் நான் ஹாப்பி ஃபுட்பால்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஜாலியா இந்த மேட்ச விளையாடுறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா விளையாடுங்க. அது நம்ம எப்படி செய்ய முடியும்? அதுக்கான வழியை நாம தான் கண்டுபிடிக்கணும். முக்கியமா டெக்னிக் இல்லனா ஸ்ட்ராட்டஜி எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். மேட்ச்ல தோத்துருவோன்ற பயமே இருக்க கூடாது. ரொம்ப சரியா சொன்னேன். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ பேசுறதுல எனக்கு ஒரு வார்த்தை கூட சரியா புரியல ஐசக். டிமி, கால், கேரல், இது வரைக்கும் நம்ம விளையாடின ஒவ்வொரு மேட்ச்லயும் சில டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கோம். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா மேட்சுமா? உங்களுக்கு அந்த டெக்னிக் புரிஞ்சுதா? கேம்ஸ் நினைச்சு பாத்தீங்கல்ல? நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அது கஷ்டமா இருந்தது. நிஜமாவே ரொம்ப டஃபா இருந்துச்சு. சில மேட்சஸ் ரொம்பவே டஃபா இருந்தது. நான் உங்களை சியர் பண்ணவே மறந்து போயிட்டேன். அந்த ஃபீலிங் தான் நமக்கு தேவை. இந்த டஃப்பான பேட்டல்ல இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம். அதுக்கு தேவையானது ஹாப்பியான மெமரிஸ் தான். பிரமாதம் ஐசாக். நம்ம இந்த நிமிஷத்தை பத்தி யோசிக்கலாம். ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இருந்தாலும் நம்ம 3 கோல் அடிக்கணுமே, என்ன பண்றது? செகண்ட் ஹாஃப்ல நாம எப்படி ஜெயிக்க முடியும்? ஏதாவது அதிசயம் நடந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்பவுமே தலையை மேல தூக்கி பார்க்காத. எப்பவுமே மிராக்கிள்ன்ற விஷயத்தை நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். சில வினாடிகள்ல செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடும். டீம் பேட்ஃபுட்ல சேட்டலைட்டுக்கு பதிலா ஸ்விஃப்ட் கலா இறக்கி இருக்காங்க. அப்புறம் மேத் ஸ்ட்ரைக்கரா இருக்கான். கண்டிப்பா இந்த தடவை அஃபென்சிவா இருப்பாங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ரொம்ப ஹெவி அட்டாக் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பேட்ஃபுட் டீம் ஒரு பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்காங்க. மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ ஐசக் கிட்ட போய் என்ன சொன்ன? ஏதாவது ஃபார்மேஷனை மாத்த சொன்னியா? பாரு. பிரமாதம். ஏராளமான பேர் பேர்ஃபுட் டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என் நெஞ்ச தொட்டுட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நியூக்ளியஸ், டைட்டன், ஷேடோ, ஸ்விஃப்ட் அவங்க cheer up பண்றது கேளுங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. cheer up கேட்டு சந்தோஷமா விளையாடுங்க. புரியுதா? செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பேட்ஃபுட் அதிரடியா ஏதாவது செய்வாங்க நான் எதிர்பார்க்கிறேன். கேம் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. விளையாட்டு எப்ப சூடு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. வாங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஓகே, கவலைப்படாத. பால நியூக்ளியஸ் கிட்ட பாஸ் பண்ணு. கம் ஆன், சீக்கிரமா பால பாஸ் பண்ணு. சார், டெவில்ஸ் டீம் தான் இப்ப ஸ்கோரிங்ல நம்பர் 1 இருக்காங்க. 3-0ல இருக்காங்க. ரொம்ப வேகமா இருக்காங்க. ஓ வாவ், ரொம்ப அற்புதமான பாஸ் பண்ணிருக்காங்க. டீம் பேட்ஃபுட் சீக்கிரட்டா ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா பண்ற. ஸ்விஃப்ட்க்கு யாரை எப்போ எப்படி சமாளிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப தெளிவாவும் ஃபாஸ்டா இருக்கா. அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன் சார். ட்ரிப்ளிங் டிஃபென்ஸ். நியூக்ளியஸ், ஜாக்கிரதையா இரு. பால் இப்ப என் கையில தான் இருக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கைஸ். நல்ல முயற்சி. திரும்பவும் ட்ரிப்ளிங் டாக்கிள். ரொம்ப அற்புதமா பால தட்டி எடுத்துட்டாங்க. உனக்கு ஒன்னாகல நியூக்ளியஸ். நாம் அடுத்த தடவை திரும்பவும் சந்திக்கலாம். அற்புதமான பாஸ். டெவில்ஸ் கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பாப்போம். டார்க்னஸ்க்கு எதிராக மெத்து வந்துகிட்டு இருக்கான். செகண்ட் ஹாஃப்ல இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோத போறாங்க. வேகமா செயல்படு. ஃபாஸ்ட். எஸ் சார்.
ரிலாக்ஸா இரு மேத். நம்மளும் பதிலடி கொடுக்கலாம். ஹாப்பி ஃபுட்பால ஃபீல் பண்ணி விளையாடு. Never give up. 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 பிரமாதம். அப்படிதான் தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டாரு.